ஹாய் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா 24,826 அப்படின்ற ஒரு ப்ரைஸில் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நமக்கு க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு இந்த 24,786 அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 25,186 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலுமே நமக்கு இன்னுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள இன்னும் இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். அப்கமிங் டேஸ்ல ஏதர் ஆர் சைடில் நமக்கு செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா 27th May. ஓகேவா? ஸோ கொஞ்சம் வீடியோஸில் நான் சரியாக எடிட் பண்ணாம விட்டுட்டேன். ஓல்டு டேட்ஸில் இருக்கும் 2-3 வீடியோஸில். ஸோ அதனால வீடியோலையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த அளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் நாலேஜ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். யாரும் உங்களோட ட்ரேடிங்லனா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் எடுத்துக்கணும். உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸில் ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு. ஸோ அரௌண்ட் 3.87% கிட்ட நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஜியோ ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி என்ட்ரி எடுத்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்ல ஹோல்டு பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் லெவலை ரீச் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 307 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் நம்ம செட் பண்ணியிருக்கிற கரண்ட் டார்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேனல் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் தந்துட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு இந்த இடத்துல இருந்தது. ஸோ இப்போ அதை பிரேக் பண்ணி நமக்கு கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆனதுனால நம்ம இந்த ஒரு 307 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த 280 அப்படின்ற ஒரு டார்கெட் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ அது போக மூவிங் ஆவரேஜஸ் இந்த 20 டேவும் சரி, ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜுமே சரி, ஸோ ரெண்டுமே நமக்கு இந்த ஜியோ ஃபினான்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் 307 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இந்த ஷீட்லேயுமே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் நம்ம எந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 307. ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ பார்த்து என்ட்ரி லெவல்லாம் கொடுத்ததுனால நம்ம ப்ராஃபிட்டில் வச்சுக்கலாம். ஸ்டேட்டஸ் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கு. எஸ், இண்டஸ்இண்ட் பேங்க்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக அந்த வீடியோவில் நம்ம நல்ல ஒரு கொஸ்டின் வச்சிருந்தோம். ஏன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எப்போவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல டச் பண்ணிட்டு தானே போகணும். ஏன் இந்த இடத்துல டச் பண்ணாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பக்கத்தில் போய்கிட்டு எதுக்காக செல்லிங் சைடு மூவ் ஆச்சு? ஸோ இது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல என்ன ஒரு பாயிண்ட்ல இருந்து இது நடக்குது அப்படின்றது யாருக்கா தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் வரை ஆன்சர் எதுவும் கிடைக்கல. ஸோ பார்ப்போம் யார் எனக்கு கண்டுபிடிக்கிறா அப்படின்ட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவுக்கு நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ண இந்த 882 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான். ஸோ மூவிங் ஆவரேஜ் 20 டேவும் சரி 50 டேவும் சரி நமக்கு ஆல்ரெடி கிராஸ் பண்ணி தான் இன்னைக்கு கேண்டில் இன்னைக்கான கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்கமிங் டேஸ்ல செப்பரேட்டா கேண்டில் வந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை நம்ம அகைன் இந்த ப்ரீவியஸாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த 882 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் ஷீட்டில். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 882. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் நேற்றுமே நமக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல வந்திருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு செகண்ட் டே பார்க்குறோம். ஸோ நம்ம செட் பண்ண மாதிரி தான். ஸோ ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 5685 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தான் நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல அந்த ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு செல்லிங் பார்க்க முடியுது. அது காரணம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹையுமே இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் நமக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு அப்பர் வீக் நம்மளால நோட் பண்ண முடியுது. ஸோ ட்ரெண்ட் நம்ம ஆல்ரெடி ஷீட்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி 50ல டாப் கெய்னிங் லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸ்டாக்ஸ் பெருசா வேற பெர்சன்டேஜ் வைஸ் எந்த ஸ்டாக்குமே இல்லை, எல்லாமே 0 சம்திங் பெர்சன்டேஜ்லாம் இருக்கு. ஸோ அவாய்ட் பண்ணிடலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைமன்ஸ் லிமிடெட் வந்து இன்னைக்கு டாப்ல இருக்கு. எஸ், சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இது வந்து நல்ல ஒரு பையிங் கேண்டிலா. ஸோ அதை தொடர்ந்து நமக்கு இந்த 3194 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை இப்போ வந்து பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆர்எல் பிஓ ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. செப்பரேட்டா கேண்டில்ஸ் வந்து 4 கேண்டில் ஃபார்ம் ஆகி நல்ல ஒரு பிரைஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல நமக்கு இந்த 3498 அப்படிங்கிற ஒரு பிரைஸ் ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நியூ என்ட்ரிஸ் கூட எடுக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு மூவ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த 20 டே மூவிங் ஆவரேஜும் நம்மளால நோட் பண்ண முடியுது. இந்த 50 டே மூவிங் ஆவரேஜும் நம்மளால நோட் பண்ண முடியுது. 2 மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேல தான் ஓவரால் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல நல்ல ஒரு ரெக்கவரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்தளவுக்கு. ஸோ நம்ம எந்த பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா 3498 அப்படிங்கிற ஒரு பிரைஸ். ஓகேவா? ஸோ சைமன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 3498 3498 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கூட நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சோலா ஃபைனான்ஸ் இருக்கு நமக்கு நெக்ஸ்ட். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்டாக் வந்து வந்திருக்கு. பார்ப்போம். நல்ல ஒரு புல்லு சைட்ல தான் இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நம்ம எந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த 1647 அப்படின்ற 1647 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல தான் நம்ம வந்து இமிடியேட் டார்கெட்டா வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து நல்ல ஒரு ஹிட் பண்ணிருக்கு. அதுவும் 1 டைம் இல்ல 2 டைம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அகைன் இந்த ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லெவலை வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தோம். எல்லாமே நமக்கு 3 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மூவ் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் சொல்லலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல பிரேக் அவுட் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் இப்போ ஓவராலா பாக்குறப்ப நல்ல ஒரு பையிங் சைட் கேண்டில் வச்சு தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு லாங் ரன்ல நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்கிறதுனால அப்கமிங் டேஸ்ல 2000 அந்த மாதிரி ஒரு பிரைஸ் லெவல ரீச் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சோலா ஃபைனான்ஸ் பொறுத்தளவுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லாமே சாதகமா அமைஞ்சது. குளோபல் மார்க்கெட்டு இதோட ஃபண்டமெண்டல் எல்லாமே ஸ்ட்ராங்கா அமைஞ்சது அப்படின்னா இந்த சோலா ஃபைனான்ஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு பெரிய 2000ன்றது ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு பிரைஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு லாங் ரன்ல. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இன்னைக்கு பெரிய அளவில் எந்த ஸ்டாக்கும் இல்லை பர்சன்டேஜ் வைஸ். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்டேட்டஸ் போயிடலாம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிளஸ் 9423 அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குது. 8000ல இருந்து அகைன் 9000 வந்து வந்திருக்கு. ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 12.24%. நல்ல ஒரு பர்சன்டேஜ். இந்த 12%ல நம்ம போர்ட்ஃபோலியோலாம் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான், நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் நமக்கு. ஸோ 1 டே ரிட்டர்ன், அதாவது நேத்து மண்டே நடந்த மார்க்கெட் ட்ரேடிங் செஷன்ல நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 510 ருபீஸ். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோல நான் மொத்தம் 2 ஃபண்ட் வச்சிருக்கேன். யூடி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டும் மோட்டிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்டும். ஸோ இந்த 2 ஃபண்டு தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. ஸோ இதே ஃபண்ட்ல தான் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோ கைஸ். உங்களுக்கு இதில் வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். அடுத்த வீடியோஸ்ல அதை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்றேன். பாய்.